மாப்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இல்லத்தை நானே கட்டி கொடுக்கறேன். இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க மறுக்காம ஒத்துக்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் இந்த மனசு வராது. நீங்க இப்படி யோசிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன் மாப்ள நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இந்த வீட்டுக்காக, என் பொண்ணுங்களுக்காக, எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்க உயிரையே பலமுறை நீங்க பணைய வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது ரொம்ப சின்ன விஷயம். அத்த, என் மேல நீங்க நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. மரியாதை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. ஆமா மாப்ள, உங்களை நம்பாம நான் வேற யார நம்ப முடியும்? என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி ஆகணும். சொல்லுங்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஷோ ராஜா, தான் யாருங்கிற உண்மையை சொல்ல போறாரா? தாத்தா ராஜா சேதுபதி உண்மையான பேரந்தான்னு சொன்னா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. அட கடவுளே, மாப்பிள்ளை கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் எல்லா உண்மையையும் சொல்ல போறாரு போல இருக்கே. ஈஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சா கோவப்பட்டு அவர் கண்டிப்பா வீட்டை விட்டு அனுப்பிடுவாளே. அப்புறம் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர முடியாது. ரேவதி வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுமே. சொல்ல வேண்டான்னு இப்ப தடுக்கவும் முடியாதே. கடவுளே, என்ன ஆக போதோ தெரியலையே. மாப்ள, நீங்க மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அப்படி எந்த விஷயத்த மறைச்சீங்க? எனக்கு புரியவே இல்ல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. நீங்க என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். என்ன மாப்ள, ரொம்ப பீடிகையா பேசுறீங்க. நீங்க எந்த விஷயத்த மறைச்சீங்க சொல்லுங்க. அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் டிரைவர் இல்ல. ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நான் தான்.